இது வெறும் பிளாஸ்டிக் கார்டு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஏடிஎம் கார்டுக்குள்ள எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. This is things we unnoticed episode 17. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பிளாஸ்டிக் கார்டுக்குள்ள தான் நம்ம பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீடைலை ஸ்டோர் பண்ண 3 டிஃபரண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். இத நீங்க கார்டோட பின்னாடி பார்க்கலாம். ஏதோ Black கலர்ல டேப் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதோட பேர் தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். இதுல மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சர்வீஸ் கோட் மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனா இதுக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே கரப்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம இத க்ளோன் பண்றது ரொம்ப ஈஸி. சோ மோஸ்ட்லி இத ஒரு பேக்கப் டெக்னாலஜியா தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது EMV சிப். இது பார்க்க சிம் கார்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு செக்யூர் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அதோட மெமரி அரௌண்ட் ஒரு 80 KB குள்ள இருக்கும். இது வெறும் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணாது, ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு யூனிக் என்கிரிப்டட் கோட ஜெனரேட் பண்ணும். சோ டூப்ளிகேட் கார்டு கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ATM மிஷின்ஸ்ல இந்த சிப் பேஸ்ட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றாங்க. மூணாவது NFC. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ATM கார்ட்ஸ்ல இந்த NFC சிப்ஸை பார்க்கலாம். இத வச்சு தான் டேப் அண்ட் பே ஃபீச்சர் ஒர்க் ஆகுது. கார்டை மிஷின் பக்கத்துல கொண்டு போகும்போது ரேடியோ யூஸ் மூலமா செக்யூர் கம்யூனிகேஷன் நடக்குது. நீங்க கேட்கலாம் எதுக்கு ப்ரோ இத்தனை மெத்தட் வச்சிருக்காங்கன்னு. இதுக்கான ரீசன் ஒரு பேமெண்ட் மெத்தட் ஒர்க் ஆகலனா கூட பரவாயில்ல, பேலன்ஸ் மெத்தட் வச்சு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதான். உங்க ATM கார்டுல NFC ஆன்ல இருந்தா உங்களுக்கே தெரியாம உங்க காசு ஆட்டை போட முடியும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹேண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.